ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. நம்ம ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பு, ப்ரோட்டீனு, அதே மாதிரி நியூட்ரிஷன் எல்லாமே சேர்ந்து தாங்க இருக்குது. இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம லாக்டவுனாக இருக்கக்குள்ள இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த்துக்கும் நல்லது. பாருங்கள், நம்ம எப்பயுமே இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எதுனா நம்ம மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறோம் இல்லைங்களா. இன்றைக்கி அதை விட்டுட்டு நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். நான் ஒரு மேங்கோ எடுத்திருந்தேன். இது நல்லா பழுத்த மேங்கோ. ஒரு 50 கிராம் வறுத்த எள்ளு, ஒரு 50 கிராம் வறுத்த வேர்க்கடலை. இது பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்றதுக்கு அளவு. இது ரெண்டுமே நம்ம வேர்க்கடலையும் எள்ளுக்கும் ஒன்றும் பாதிமாக நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் குறைன்னு. பாருங்கள், இந்த மாங்காயினுடைய தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்யூபாட்டம் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த வேர்க்கடலை எள்ளெல்லாம் வறுத்து இருந்துச்சு இல்லைங்களா, இது நான் நல்லாவே குறைன்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது. இந்த மாங்காய்க்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன க்யூபாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுதோ நல்லாயிருக்கும் சாப்பிடக்குள்ள. நான் சிகப்பு அவுல் எடுத்திருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் இருக்குது, அதே மாதிரி நல்ல நியூட்ரிஷனும் இருக்குது. இந்த சிகப்பு அவுல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெள்ளை அவுல் கூட எடுக்க முடியும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்த திராட்சை. நான் பேரிச்சம்பழம் எடுத்திருந்தேன். இதுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி எடுத்திருந்தேன். ஏன்னா நம்ம 4 பேர் சாப்பிட்றதுக்கு இது அளவு. இப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு அவல் போட்டுக்கலாம். நம்ம அரைச்ச வேர்க்கடலை, எள்ளு நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கும். இதுக்கே கொஞ்சமாக நம்ம டேஸ்ட்டுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ போட்டுங்க. நான் 1 டீஸ்பூன் போடுறேன். நம்ம சேமியா பாயசம் ஆக்கும் இல்லைங்களா, அதுக்கு நிறையா சர்க்கரைலாம் யூஸ் பண்ணுவோம். அது நம்ம தவிர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணக்குள்ள நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் பால் நல்லா காய்ச்சி இதுக்கு நான் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சம் நம்ம பால் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மாங்காவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வைட்டமின் இருக்கும். பேரிச்சம்பழமும் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி பேரிச்சம்பழம் போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அயன் சத்தும் இருக்குது. உளுந்த திராட்சை இது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் சத்து, நிறைய நியூட்ரிஷனும் இருக்குது. மறுபடியும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இந்த வறுத்த வேர்க்கடலை மாவுக்கு இதில் போட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக இதில் சர்க்கரை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நான் போட்டுட்ருக்குறேன். நம்ம இதில் மறுபடியும் மில்க் போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதுக்கு சோக் பண்ண விடலாம். அப்புறமா ரெடியாக இருக்கும், நம்ம சாப்பிட முடியும். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக லாக்டவுனாக இருக்கக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம இம்யூனி சிஸ்டத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். நம்ம வெளியே விற்கிற இந்த கோன்ஃப்ளாக்கெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவோம் இல்லைங்களா, அதோட இது ரொம்பவே பெட்டரான ஒரு ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். இதில் நீங்கள் பாதாம் பிஸ்தாலாம் போடணுன்ட்டு இல்லைங்க, போடாமையே நல்லாவே இருக்கும். ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, என்ஜாய் ஃபுட்.